அத்தியாயம் 3. அன்று இரவு அவளின் வீட்டில் அன்னை, தந்தை, அவள் என்று மூவரும் ஆளுக்கு ஒரு சிந்தனையில் மூழ்கியபடி உறங்காமல் இருந்தனர். அவனும் அங்கே உறங்காமல் நண்பர்களிடம் பேசியபடிதான் இருந்தான். ஆனாலும் சில நினைவுகள் எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தான் படித்த கல்லூரியிலேயே வேலையில் சேர்ந்திருந்த நேரம் அது. அப்பொழுதெல்லாம் பரோட்டா மாஸ்டராக அவதாரம் எடுத்திருக்காத வேலை அது. ஹோட்டலில் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வான் என்றாலும் ஷங்கருக்கு அது பிடிக்காது. திருமணமே செய்து கொள்ளாமல் ஹோட்டல் தொழிலே தனது வாழ்க்கையின் முழுநேர சவாலாக எடுத்துக்கொண்டவரின் கண்களில் சிக்கினான் 10 வயது இதயவர்மன். வெளியூர் சென்றுவிட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்டில் அழுது கொண்டிருந்தவனைக் கண்டு அவனிடம் பேசி தகவல்களை தெரிந்து கொண்ட பின்னர் தன்னுடன் அழைத்து வந்தார். போலீசில் தகவல் தெரிவித்து அவனது குடும்பத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு இறுதி வரை அது முடியாமலே போனது. ஆரம்ப நாட்களில் ஒதுங்கியே இருந்தவன் மெல்ல அவருடன் ஒன்று ஆரம்பித்தான். மெல்ல தன்னை அறியாமலேயே ஹோட்டல் வேலைகளை பழகி கொள்ளவும் ஆரம்பித்தான். ஆனால் அவருக்கு அவனை படிக்க வைக்கும் எண்ணம் எழ அவனிடம் விசாரித்து அறிந்து கொண்ட பின் அங்கிருந்த பள்ளியிலேயே சேர்த்து விட்டார். அவனும் நல்ல மாணவனாக படித்து தேர்ச்சியுற்றான். அதனால் பள்ளி படிப்புடன் விடாமல் டிகிரியும் படிக்க வைத்தார். பிஜி முடித்த பின் அவன் வேலை செய்த கல்லூரியிலேயே வேலை கிடைத்துவிட அவனை விட அவர்தான் மகிழ்ந்து போனார். வாழ்க்கை அப்படியே சென்றிருந்தால் அனைத்தும் சரியாக இருந்திருக்கும். பழைய நினைவுகளில் உழன்று கொண்டிருந்தவனின் கண்கள் கலங்க மெல்ல தலையை உலுக்கிக் கொண்டு எழுந்து நின்றான். அவசரமாக மூட்டை முரளி எழுந்து அவன் அருகே வந்தவன், என்ன மச்சி என்றான். ஒன்னுலடா, ஏதோ ஞாபகம். மச்சான், அவன் தங்கச்சி வந்திருக்கான். சட்டென்று திரும்பி முறைத்தவன், நான் ஏற்கனவே கொடுக்குக்கிட்ட சொல்லியிருக்கேன். நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், விட்டுடுங்க. கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய முயற்சி பண்ணினா நான் ஊரை விட்டே போயிடுவேன் என்றான் அனைவருக்கும் கேட்கும் வகையில். அவனது நட்புக்கள் அனைவரும் அதிர்ந்து போய் அவனை பார்க்க, தேவா மட்டும், என்ன மச்சான், நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறதே உனக்காகத்தானே, நீ இப்படி சட்டுன்னு சொல்லிட்ட என்றான் தவிப்புடன். தலையை விரல்களால் கோதியவன், நீங்க ஏதாவது சொல்ல போய் அது வேறொரு பிரச்சனையை உருவாக்கி இன்னொரு உயிர் போறதுக்கு காரணம் ஆகிடக்கூடாது. அப்போ போன உசுருக்கு யார் பதில் சொல்றது? வெற்றிடத்தை விரித்தவன், பதில் கிடைச்சிட்டா போன உயிர் வந்துருமா? இல்லை, நான் அனுபவிச்ச வேதனை எல்லாம் தீர்ந்துருமா? அப்போ அந்த ராஜேஷையும் அவங்க அப்பனையும் அப்படியே விட சொல்றியா மச்சான்? வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கு என்னமோ நீ இப்படி ஒதுங்கி போறது சரியா படல. விடுடா விடுடா என்று அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டவன், என் கதையை விட்டுட்டு உங்க பழப்ப பாருங்கடா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான். அதே நேரம் இரவெல்லாம் உறங்காதிருந்து கண் எரிச்சலை கொடுக்க கொள்ளைப்புறம் இருந்த கல்லின் மீது அமர்ந்திருந்தவள் சிந்தனையுடனே இருந்தாள். அப்பொழுது பக்கத்து வீட்டு கண்மணி வேலிப்படலின் வழியே எட்டி பார்த்து, பாருதானே, எப்படி வந்த, எப்போ வந்த என்று கத்தினாள். அவளின் குரலில் கலைந்தவள், நேத்து சாயங்காலம் தாண்டி வந்த, நீ எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அவள் அருகே சென்றாள். எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீ ஏண்டி இங்கே வரவே மாட்டேங்கிற? உங்க அப்பா அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அவளிடம் உண்மையை கூற முடியாமல், எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு கண்மணி, அதுதான் நான் வரல. புரியுதுடி, ஆனாலும் மகளை நினைச்சு உங்க அப்பாவும் அம்மாவும் உடைஞ்சு போயிருக்காங்க. உங்க அண்ணன் இருக்கானே, அந்த தடியம் கூட அடங்கி போய் தான் இருக்கான். அப்படியா சொல்ற? ஆமாம். சரி, அதை விடு. இன்னைக்கு நாம் 2 பேரும் நம்ம ஊர் கோயிலுக்கு போகலாம், வரியா என்று அவள் கேட்டு முடிக்கவும் அங்கே வந்து நின்றார் மங்களம். மகளை முறைத்து, இங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, போகல என்று விரட்டியவர் கண்மணியிடம் திரும்பி, நேற்று ராத்திரி தான் வந்திருக்கா, அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து விட்டார். சமையல் அறை மேடையில் அமர்ந்திருந்தவள், மா, இன்னைக்கு எனக்கு என் ரூம் சாவி எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு அங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும் என்றாள். காஃபியை கலந்து கொண்டிருந்தவரின் கைகள் ஒரு நிமிடம் நின்று பின் கலக்க ஆரம்பிக்க, அந்த ரூம் இனி உனக்கு வேண்டாம், நீ குளிச்சுட்டு ரெடியாகு, உங்கள் மலர் அத்தை இன்னைக்கு வராங்க, அவங்களோட அவங்க வீட்டுக்கு போ என்று சொல்லியபடி காஃபியை வைத்தார். வாட்? முடியாது, நான் யாரோடையும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்.
அப்பொழுது உள்ளே வந்த கஜேந்திரன், ஏய் ஒழுங்கா நான் சொல்றத கேளு, மலரோட அவ வீட்டுக்கு போய் லீவு முடிகிற வரை அங்கேயே தான் இருக்க போற என்றார். அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு கோபம் அடைந்தவள் காஃபி டம்ளரை டங் என்று கீழே வைத்துவிட்டு, நான் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? எதையோ மறைக்க 3 பேரும் போராடுற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அவள் அப்படி கேட்டதும் ஆங்காரமானவர், எதையும் மறைக்கல, நீ பிறந்தப்பவே ஜோசியர் சொன்னார் உன்னால இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் ஏற்படும்னு. அதுக்கு தான் எங்க கூடவே வச்சுக்காம இத்தனை வருஷமா வெளியில தங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் முக்கியம் என்று அவர் சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து போனவள், ஏன்பா யாரோ ஒரு ஜோசியம் சொன்னதுக்காக என்னை இத்தனை வருஷமா தள்ளி வச்சிருந்திருக்கீங்க. உங்க பொண்ணு மேல இல்லாத நம்பிக்கை அந்த ஜோசியன் மேல இருக்கா? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு, ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை செய்யாம அத்தையோட கிளம்பி போற வழியை பாரு என்று மிரட்டினார். அவர்களை சந்தேகமாக பார்த்து, நான் நம்ப மாட்டேன், இது என்னை சமாளிக்க நீங்க சொல்ற பொய், நிச்சயமா உங்க நடத்தைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. முன்னாடியெல்லாம் நான் லீவுக்கு வர்றப்ப கூட நீங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிட்டது இல்லை. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டிப்போ. இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு மலர் பையனோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. அதனால அவகிட்ட உன் வாயை கட்டாம ஒழுங்கா நடந்துக்கோ. எத்தனை அதிர்ச்சியை தான் தாங்குவாள்? பிறந்ததிலிருந்து 5 வயது வரை மட்டுமே அன்னை தந்தையுடன் வளர்ந்தாள். அதன் பிறகு தூத்துக்குடியில் இருந்த மாமன் வீட்டில்தான் வளர்ந்தாள். லீவிற்கு மட்டும் வந்து போகும் விருந்தாளி போல தன் வீட்டிற்கு வந்து போய் கொண்டிருந்தாள். கடந்த 2 வருடங்களாக அதுவும் நின்று போனது. அவர்களிடம் தாய் தந்தை என்ற அதிக ஒட்டுதல் இல்லாமல் தான் வளர்ந்தாள். ராஜேஷ் விருந்தாளியாகத்தான் அவளை பார்ப்பான். அவனிடத்தில் தங்கை என்கிற பாசம் துளி கூட இருக்காது. அந்த வீட்டில் அவளின் வரவை அதிகம் எதிர்பார்ப்பது அக்கா தேன்மொழி மட்டும்தான். பாருவும் அவளுக்காகவே லீவு விட்டதும் ஓடி வந்து விடுவாள். ஒருவரால் இத்தனை அமைதியானவர்களாக இருக்க முடியுமா என்றால் அது தேன்மொழியால் மட்டுமே முடியும். பொறுமையின் சிகரமாக இருப்பாள். அவளின் செயல்களில் அத்தனை நளினம் இருக்கும். யார் மனதையும் காயப்படுத்தாது அவர்களின் இயல்பிற்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்வாள். அவளின் இழப்பு பார்வதியை பொறுத்தவரை வாழ்வின் ஒரு பகுதியை இழந்தது போல உணர்ந்தாள். அதனாலேயே தாய் தந்தை அவளை வரவேண்டாம் என்று சொன்னதும் பேசாமல் இருந்து விட்டாள். அவளால் தேன்மொழி இல்லாத வீட்டை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அவளின் வரவிற்காக காத்திருக்கும் ஒருத்தி இல்லாத வீட்டை பற்றி நினைக்கவே இல்லை இந்த 2 வருடமாக. ஆனால் இந்த முறை ராஜேஷ் போன் செய்து நீ ஹாஸ்டலிலேயே இருந்துவிடு என்று சொன்னதும் தான் வீம்பிற்காக கிளம்பி வந்தாள். தன்னை வரவேண்டாம் என்று சொல்ல இவர்கள் யார் என்கிற கோபத்தோடு தான் வந்தாள். ஆனால் இங்கே இவர்களின் நடத்தை அவளுக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. சீக்கிரம் குளிச்சு தயாராகு, மலர் வந்துருவா, மதிய சாப்பாட்டுக்கு பிறகு கிளம்பலாம் என்றார் கஜேந்திரன். எதுவும் பேசாது அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். தன் பேச்சை ஏற்றுக்கொண்டாள் என்கிற நிம்மதியுடன் அவர் வேலையை பார்க்க சென்றுவிட மங்களம் சமையலறைக்குள் நுழைந்து கொண்டார். நிதானமாக குளித்து முடித்தவள் அறைக்கு சென்று அலங்காரம் செய்து கொண்டாள். அனைத்தையும் சமையலறையிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார் மங்களம். சற்று நேரம் பொறுமையாக அலங்காரம் செய்தவள் சமையலறையை எட்டி பார்த்துமா, கொல்லையில் இருக்க கல்லில் உட்காந்துருக்க, அத்தை வந்தா கூப்பிடு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். வெறுமனே தலையசைத்துவிட்டு மீண்டும் சமைக்க ஆரம்பித்து விட்டார். பின்பக்கம் சென்றவள் பேசாமல் சென்று கல்லின் மீது அமர்ந்து கொண்டாள். சுமார் அரை மணி நேரம் சென்றிருந்த நிலையில் கஜேந்திரன் வந்து எட்டி பார்த்துவிட்டு சென்றார். மேலும் ஒரு 15 நிமிடம் கழித்து மங்களம் வந்து பார்த்துவிட்டு சென்றார். அதுவரை பல்லை கடித்து கொண்டு அமைதியாக அப்படியே அமர்ந்திருந்தாள். அவர்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு சென்ற பின்னர் அவசரமாக ஓடியவள் கண்மணியின் வீட்டு பக்கம் வேலியை தாண்டி குதித்து அவர்களின் வீட்டு கதவை தட்டினாள். நல்ல வேளையாக அவள் எதிர்பார்த்தபடி கண்மணியே வந்து திறக்க, என்னடி என்று அவள் வாயை திறந்ததும் பட்டென்று தன் கையால் மூடி உள்ள வந்து சொல்றண்டி என்று அவளை தள்ளி கொண்டு நுழைந்தாள். பின்பக்க கதவை சாற்றிவிட்டு கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, எங்க அம்மா கிட்ட கேட்டா விடாது, அதான் ஏறி குதிச்சிட்டேன், வா போகலாம் என்று இழுத்து கொண்டு அவர்கள் வீட்டு வாசல் வழியாக வெளியேறினார்கள். இது எதுவும் தெரியாது மகள் பின்பக்கம் தான் இருக்கிறாள் என்கிற எண்ணத்தில் இருவரும் ஒருவித பதட்டத்துடனேயே இருந்தார்கள். இங்கே கண்மணியை அழைத்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்திருந்தாள் பார்வதி. ஏண்டி இப்படி திருட்டுத்தனமா வர, மங்களாத்த கிட்ட சொன்னா அனுப்ப போறாங்க என்று கடிந்து கொண்டே மூச்சிறைக்க நடந்தாள் கண்மணி.
சன்னதிக்கு செல்லாமல் பிரகாரத்தின் ஒரு மூலையில் சென்றமர்ந்தவள், இங்க வந்து உட்காரு கண்மணி, உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும். அவளை அதிசயமாக பார்த்து கொண்டே, ஏண்டி சாமி கும்பிட வரலையா நீ என்றாள் அதிர்ச்சியாக. அவளது கைகளை பற்றி அருகே அமர்த்தி கொண்டவள், எனக்கு அதிக நேரம் இல்லை, சீக்கிரம் வந்து உட்காரு, எனக்கு கேட்க நிறைய விஷயம் இருக்கு. சரி கேளு. எங்க அண்ணனுக்கு எதுவும் லவ் இருந்ததா? அதுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவள், யாரு? உங்க நொண்ணனுக்கு லவ் ஒன்று தான் குறைச்ச. அவன் மூஞ்சியை யாருடி பாப்பா? எங்க அப்பா பிஸ்னஸ் எதுவும் பிரச்சனையா? இல்லையேடி, வியாபாரம் நல்லா தான் போகுதுன்னு ஊர் முழுக்க பேச்சா இருக்கே. சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்து சண்டை போட்டதை பார்த்தியா கண்மணி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? எனக்கு எங்கள் வீட்டில் என்னவோ பிரச்சனை இருக்குன்னு தோணுதுடி. உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னா அந்த கட்டையில் போகிறவன் கவுன்சிலர் தான் இப்போ உங்கள் அப்பாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் பேச்சை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாருன்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அது என்ன அழகுக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுலேயும் உங்கள் நொண்ணா இருக்கானே, அவன் அவருக்காக என்ன வேணால் செய்வான். நீண்ட பெருமூச்சுடன், என்னன்னு தெரியலையே கண்மணி, மனசு வலிக்குது இங்கே வந்ததுலேருந்து. அதுவும் எங்கள் வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. தேன்மொழி வர இல்லையா, அதுவே என்னவோ போல இருக்கு. அவளது கைகளை பற்றி கொண்டவள், எங்கள் எல்லாருக்குமே அக்காவை நினச்சி வருத்தமாக தான் இருக்கு. உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? இரு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அது யாரு ராத்திரி நேரம் சினிமா பாட்டெல்லாம் பாடுறது? அந்த எஸ்பிபி யாருடி? கண்கள் மலர, கேட்டியாடி? அந்த அண்ணா நம்ம சங்கர் ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாரு. நீங்கள் இல்லாதால உனக்கு தெரியல போல. நல்லா பாடுவாருடி. அதோட அவர் போடுற பரோட்டா, ஆஹா செம்ம டேஸ்ட்டு என்றால் நாக்கை சப்பு கொட்டியபடி. ஓ, பரோட்டா மாஸ்டரா? செம்ம வாய்ஸ்ரீ அவருக்கு. எனக்கு அவரை பார்க்கணுமே.